வறுத்தரைச்ச மொச்சப்பயிறு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு வறுப்பட்டாச்சு. இந்த டைமில் ஒரு 4, 5 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம். மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாதுங்க. இப்போ வந்து மசாலா ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுப்போம். இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பழுத்த ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா குழைவா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ மொச்சை சேர்த்துக்கலாம். நைட்டே ஊற வச்சு குக்கரில் போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ மொச்சை சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த டைமில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான காரக்குழம்பு ரெடி.